இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேரளா ட்ரெண்டிங் கெஸ்ட் சேனலில் திரும்ப உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து நிர்மல் 409 NR 409 ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0229 சொல்லிட்டு வச்சுட்டாங்க. எப்படி வச்சுட்டாங்க? இந்த இடத்துல 9க்கு 0, 0க்கு 2, 6க்கு 2, 5க்கு 9 அப்படி சொல்லிட்டு வச்சுட்டாங்க. சரி, ஓகே. இப்போ நாளைக்கு உரிய கணிப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு வந்து என்னோடய கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் தெளிவாகவே உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். ஓகேங்களா? இது வழியாகவே நம்ம வந்து நாளைக்கு 4Dக்கு எந்த மாதிரி ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ சி போர்டை பற்றி பார்த்துவோம். இந்த ஒரு 1, 2, 3, 4, 5, 6 இந்த ஒரு 6 நாட்களாக நம்மளுக்கு வந்தது சி போர்டில் 5, 1, 4, 6, 5, 9. இதில் பார்த்தீங்கன்னா 5க்கு -1 4, 6க்கு -1 5, 1க்கு 4 பவரு, இன்றைக்கி பவரு அப்படிங்கிற மாதிரி கணக்கில் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நாளைக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு ஒருவேளை 5க்கு 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வேளை 1ஆக வரலாம் அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. சி போர்டில் 1 அப்படிங்கிறது இப்போதைக்கு கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஓகே, சரி. அப்படி 1 வரலைன்னா வேறு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், எனக்கு தெரிஞ்சு 6, 5, 5, 9 திரும்பி இந்த இடத்துல 9 அப்படின்னு கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இந்த 2ஆக வரலாம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 2 வந்து இங்கே இறங்கி 2ஆக வரலாம். மொத்தத்தில் நான் சி போர்டில் நான் சொன்ன மாதிரி 1 அல்லது 2. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சி போர்டில் வந்து 1 மட்டும் ஒரு 25 செட்டு வைங்க. அப்படி பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து 2 வந்து ஒரு 10 செட்டு வச்சாலும் வச்சுங்க. அது உங்களுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்து உங்களோட கணிப்பில் எப்படி இருக்கோ அது மாதிரி எடுத்துங்க. சரி நண்பர்களே, இப்போ 0, 2, 29 0229. ஓகே, இதுக்கு தான் நம்ம எடுக்க போகிறோம் கெஸ்ஸிங். 0229 229. இதில் எங்கேயாச்சும் ஒரு க்ளூ இருக்குமா? ஓகே, இந்த இருக்கே 929 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 29க்கு 01, இந்த இடத்துல வந்து 2க்கு 0, 9க்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பிசியில் அப்படிங்கும்போது 01 அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்கிற மாதிரி இருக்குது. 9க்கு 3 அப்படிங்கும்போது என்ன 2க்கு வரும் அப்படிங்கிறத சொல்லிவிடும். 9, 2, 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்து 229 அப்படின்னு இருக்கா? அப்படிங்கும்போது 01 நம்மளுக்கு வந்து 9க்கு 3ன்னா 2க்கு 6, 601 அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரி, அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு வந்து 0 அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கல்ல இதில். அதாவது டி போர்டில் பார்த்திங்கன்னா 6, 4, 3, 5, 9, 0 அப்படிங்கும்போது ஒருவேளை நாளைக்கு இப்படி கூட வரலாம், 1ஆ கூட வரலாம். சரி, இதே தேதி இன்னைக்கு இதில் போன மாதத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு ஜஸ்ட்டு பார்ப்போன்னா 165 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கான். அதை அப்படியே இந்த இடத்துல கணக்கு பண்ணி வச்சா நம்மளுக்கு 065ன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டோம். சரி, இப்போ இதுக்கு கீழே என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு வந்து 305, 326 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? சரி, இல்லை ஒரு கிளான்ஸுக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கு காமிக்கிறேன். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 0க்கு 7, 7க்கு 5 அப்படின்னு இருக்க மாதிரி இந்த இடத்துல 0க்கு ஒரு வேளை 7ஆக வரலாம். எனக்கு தெரிஞ்சு 7ஆக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா 7601 உங்கள் கணக்கில் இருக்கா? இருந்தால் எடுத்துங்க. ஓகேங்களா? 7601 உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க. நான் ஒரே ஒரு செட்டு தான் இங்கே கொடுத்துருக்கேன், 7601. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக இந்த 229 நான் கொஞ்சம் ஆழமாக ஒரு இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்.
எனக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாவோ இப்படி இல்லை கிராஸாவோ 229 அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குது, அது எப்படி பவரில் வந்து உட்காந்துருக்கு அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 229 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஜனவரி மாதத்தில் வந்திருக்குது. இந்த 229 அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 075 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எப்படின்னா 229க்கு இங்கே 922 இருக்குது. இதுக்கு கணக்குப்படி இந்த இடத்துல பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டில் 075 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கா இது அப்படிங்கிறத பாருங்கள். ஆனால் இது ஜஸ்ட்டு இங்கே இருக்குது, ஆனால் இது கெஸ்ஸிங்கில் அந்தளவுக்கு செட் ஆகலை. சரி, 229 ஒன்று நாளைக்கு எப்படியாச்சும் பிடிச்சிடணும். 339க்கு 575 அப்படிங்கிற போது 3க்கு 5னா 2க்கு 4, 3க்கு 7னா 2க்கு 6, 9க்கு 5, 465. இது ஓரளவுக்கு என்னோடய கெஸ்ஸிங்லேயே உட்காருது. அதனால் உங்கள் கணக்கில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். 465. ஒருவேளை இந்த ஜீரோவுக்கு இப்படி வந்து 1465ன்னு வரலாம். 1465 அவ்வளோதான் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங், வேறு ஒன்றும் இல்லை. ஆல் போர்டில் அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு தான் எனக்கு 0 ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது. நாளைக்கு கண்டிப்பாக 0வும் வருது. அதனால் இது எல்லாத்தையும் உங்கள் கணக்கில் வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். பார்த்து கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கும் கண்டிப்பாக சி போர்டு கண்டிப்பாக ஒரு வின்னிங் வாங்கிடுவோம். 4Dயை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை ஒரு மாதத்துக்கு 1 மாதம் வந்தாலும் கூட அது ஒரு வெற்றியே. பார்ப்போம், அதுக்குரிய முயற்சியும் எடுப்போம். மறக்காமல் நம்ம சொல்கிற தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.